அன்புள்ளவர், ஒப்பற்றவர், ஒப்பற்றவர், சேனைகளின் கர்த்தர் ஒப்பற்றவர், 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 எங்களில் வாழ்பவர் ஒப்பற்றவர். மே மாதம் முழுவதும் அவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுப்பாண்டவரே. எல்லாரும் கொடுங்க. பிள்ளைங்களுடைய படிப்பு, நம்முடைய தேவைகள், நம்முடைய போக்கு வரத்து, நம்முடைய ஹெல்த், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றையும் அவர் கையில கொடுத்துருங்க. ஊழியத்தை, நம்ம செய்கிற வேலைய, தொழில ஆண்டவரே நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு முன்பாக ஏராளமான சவால்கள் உண்டு, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க ஆண்டவரே. என் தேவைகளை நீங்க பாருங்க ஆண்டவரே. இயேசுவே, நீர் சொல்லி இருக்கிறீர், அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீங்களே. இந்த மாதத்தில் நான் கடன் வாங்க போறது இல்லையா? சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியுது, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மே மாதம் முழுவதும் எங்களை, ஊழியத்தை, குடும்பங்களை தனித்தனியாய் பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறோம். அன்புள்ளவர், ஒப்பற்றவர், பரிசுத்தர், கிருபையுள்ளவர் நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம், எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 49வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 49, 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். ஏசாயா 49:13 வாசிப்போம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, நீ இந்த புதிய மாதத்தை நாங்கள் காண செய்தீர். எங்களை கரம் பிடித்திருக்கிறவர் நீர், எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறவர் நீர், எங்கள் சூழல் எல்லாவற்றையும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபைகளை தருகிறவர் நீர். புல்லுலரும் பூதிரும் மாறாத உம்முடைய வசனம் என்ன நோக்கத்தோடு நீர் அனுப்பினீரோ அந்த நோக்கத்தோடு எங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு ஆறுதல் அளிக்கும் தேவன். இந்த 49வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். நம்ம நிறைய முறையில் உள்ள வசனங்களை தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் இந்த 13வது வசனம், ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீர்மானித்த ஒன்றை கவனிக்கணும். தாம் செய்யும்படி தீர்மானித்து அதற்கான கிரியைகளை துவங்கினவராக அவர் வெறுமனே ஜனங்களிடத்துல மாத்திரமல்ல, தம்முடைய சிருஷ்டிகளான வானத்தை பார்த்தும் சொல்றாரு, பூமியை பார்த்தும் சொல்றாரு, மலைகளை பார்த்தும் சொல்றாரு. மகிழ வேண்டியது நான் மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்றாரு, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். ஏன் பாடணும், ஏன் களிகூறணும், ஏன் கம்பீரமாய் முழங்கும் அப்படின்னா சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஜனங்களுக்குன்னு போடல, கவனிக்கணும். ஜனங்கள் மொத்தத்துல எத்தனையோ தேசங்கள் உண்டு, எல்லாருக்கும் சொல்லல. தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். இத ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, God has comforted his people, he has tenderly nursed his beaten up, beaten down people. ஜனங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, கவனிங்க. ஏன் தேவன் ஆறுதல் செய்யணும், ஏன் தேவன் தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கமாய் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் beaten up, beaten down people. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, for Adonai is comforting people, having mercy on his own who have suffered.
தேவன் தம்முடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறார். மாத்திரமல்ல, உபத்திரப்படுகிற அல்லது பாடுபட்ட தம்முடைய ஜனங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, The Lord will have mercy on his poor ones. எளிய வறிய தம்முடைய ஜனங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, The Lord will have mercy upon his afflicted. எந்த அனுபவத்தில் போனாலும் சரி, இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தும். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா எல்லாருக்குமே பொருந்தும். யாருக்கு? beaten up, beaten down people who have suffered, பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், மாத்திரமல்ல his poor ones, எளியவர்கள் வறியவர்கள், மாத்திரமல்ல afflicted, நெருக்கப்படுகிற தம்முடைய ஜனங்கள். எல்லாரும் ஏதோ ஒரு பாதையில் நம்ம போகத்தான் செய்யறோம். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதல் செய்தார். சொல்லுவோமா? ஆறுதல் செய்தார். கம்ப்ளீட்டட் ஒர்க். அது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் அவர் தொடர்ந்து இரக்கமாய் இருப்பார். ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே உண்டு. பாருங்க, இந்த மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களையும் விட இந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் ரொம்ப விசேஷமான ஒண்ணு. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது. நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடு இணைத்து வரக்கூடிய நன்மைகளை பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆணித்தரமா எடுத்துரைக்கிறது தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம். எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷத்தின் மூலமாக, நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் மூலமாக. எல்லாரும் கரங்களோடு சொல்லுவோமா? மறுபடியும் சொல்றேன், ஏன் இது எனக்கு சொந்தம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத எவருமே இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து உரிமை பாராட்ட முடியாது. தான் சொல்லிட்டேனேன்னு ஒருவேளை ஆண்டவர் செய்யலாம், அது வேறு. ஆனால் எனக்கு இவைகள் வேண்டும் என்று சொல்லி இயேசுக்கு வெளியே நிற்கிற யாரா இருந்தாலும், அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் உரிமை பாராட்டவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அப்பா என்று அழைத்து ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உரிமை பாராட்டத்தக்கதாய் அவருடைய குமாரனுடைய ஆவியை தேவன் நமக்குள்ளாக தந்திருக்கிறார். இதைத்தான் ஏசாயா ஒவ்வொரு பக்கங்களையுமே வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டே இருக்கிறார். உதாரணத்திற்கு ஏசாயா 6வது அதிகாரத்தை திருப்ப வேண்டாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஏசாயா திகைத்து போய் நிற்கிறான். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது. மாத்திரமல்ல 35வது அதிகாரத்திலையும் சரி, ஏசாயா 40வது அதிகாரத்திலையும் சரி, ஏசாயா 53வது அதிகாரத்திலும் சரி, கிறிஸ்துவ நிமித்தம் உண்டாகிற நன்மைகள். நல்ல கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை வச்சிருக்கிறார் ரொம்ப தெளிவா எழுதுறார். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, ஏசாயா 55வது அதிகாரத்தில் அவர் இப்படி நிறுத்துறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே 2 காரியம் உண்டு. ஒன்னு ஓன் நினைவு, இன்னொன்னு ஏன் நினைவு. ஒன்னு ஏன் வழி, இன்னொன்னு உன்னுடைய வழி. இது எல்லாருக்கும் கிடையாது. திருமணம் உங்களுக்கு விளக்குறேன், இவைகள் எல்லாருக்கும் கிடையாது. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தான். நம்ம எல்லாருக்குமே ஏசாயா 55வது அதிகாரம் தெரியும். ஏன்னா இந்த செய்திக்கு அது சம்பந்தமா இருக்கிறதுனால அதை நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்முடைய நினைவுகள் ஒன்று உண்டு. நமக்குன்னு ஒரு நினைவு இருக்குது, நம்மை குறித்த நினைவு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் நினைவை வச்சுக்க, பட் எனக்கு ஒரு நினைவு இருக்கு ஒன்ன குறிச்சு. மாத்திரமல்ல, நீ ஒரு வழியை சூஸ் பண்ற, உனக்குன்னு நான் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிற ஒரு வழி இருக்கு, உன் பிள்ளைங்களுக்குன்னு வச்சிருக்கிற வழி. என்ன ஆண்டவர் வழின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ, உன் வழிக்கும் என் வழிக்கும், உன் நினைவுக்கும் என் நினைவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளவு பெரிய வித்தியாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை குறித்து எப்பொழுதுமே உயர்ந்த நினைவுகளை கொண்டிருக்கிறவர். நம்முடைய குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, எரேமியா 29:11 அவர் சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, for I have the plans. நீ எதிர்பார்க்கிற திட்டம் அல்ல, உன் வழியில அல்ல, நீ யோசிச்சு இருக்கிற அந்த நினைவுல அல்ல, நான் வைத்திருக்கிற நினைவும் திட்டமும் இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு பெரிய சிறப்பான காரியங்கள். ஆமென். இப்ப என்ன பிரச்சனைனா, இவ்வளவு நல்ல தேவன் இருக்கும் பொழுது நாம எல்லாருமே ஒரு முடிவு கட்டிடுறோம். என்ன அப்படின்னா, என் சூழ்நிலை மாறவே மாறாது. இங்க ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு.
ஆண்டவர் இந்த 49வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதே தான் பேசிக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொன்றும் பார்க்கறது நமக்கு நேரம் இல்லை, நமக்கு தெரிந்த அதிகாரம் தான் பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றா இதைத்தான் சொல்லிட்டு வர்றாரு. என் சூழ்நிலை மாறாது. வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் தடுமாற்றம் வரும் பொழுது அவர்கள் மாத்திரமல்ல நீங்களும் சொல்லுவீங்க, என் சூழ்நிலை மாறாது, இப்படித்தான் இருக்கும், இன்னும் எவ்வளவு நாளைக்கு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு. நாம் பேசும் பொழுதே கூடவே சாத்தானும் சேர்ந்துப்பான். ஆமா, கரெக்ட் தானே நீ சொல்றது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன் சூழ்நிலை மாறாது, குடும்பம் மாறாது, பிள்ளைகள் மாறாது, பிசினஸ் மாறாது, நீ பார்க்கிற வேலையில ஒன்னும் நடக்கவே நடக்காது. கர்த்தர் இதெல்லாம் தான் மனசுல வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். இங்க பார், இவைகள் எல்லாவற்றிற்கும் நான் முடிவு ஏற்கனவே கட்டிட்டேன், இனிமேல் கெட்ட வேண்டும் என்பதாக அல்ல, நான் ஏற்கனவே எல்லாவற்றிற்கும் முடிவை கட்டிவிட்டேன். ஆமென். இது மறுபடியும் சொல்றேன், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருக்குமே பொருந்தும். முதலாவது குறிப்பை நான் சொல்றேன். தேவன் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாடுகளை நன்கு அறிந்திருக்கிறார். வாசிச்சிடலாமா? 13வது வசனத்தை வாசிங்க. 13, 49, 13 பின்பக்கத்தை வாசிச்சிடலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். கரெக்டா? ஆறுதல் செய்தார். இந்த டென்ஸ் ரொம்ப முக்கியம். இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா வேதத்தை வாசிக்கும் பொழுது அது ரொம்ப அவசியம். பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமா இருப்பார். சொல்லி முடிச்ச உடனே செய்யணும். ஏங்க, இன்னும் ஆறுதல் செய்யலன்னா இந்த கேள்வியை கேட்கலாம். தேவன் ஆறுதலை செய்த பிறகு உன் மேல நான் இரக்கமா இருப்பேன்ற அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு செய்யணும். யாரு? நாம தான். எத்தனை வாக்கு தத்தங்களை வாங்கிட்டு போனாலும் மறுபடியும் அதே பேசிட்டு இருப்போம். பாருங்க, தேவன் சொல்றார் ஆறுதல் செய்தார், நான் இரக்கமா இருப்பேன், செய்யணும். இப்ப சியோன் என்ன சொல்றா? வாசிங்க பாப்போம். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு? எப்ப தெரியுமா? நிச்சயத்தை கொடுத்த பிறகு. கவனிங்க, ஒன்னு தேவனிடத்துல குறை சொல்லுவது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, ஆண்டவரே பாருயா, இவன் இப்படி பண்ணிட்டான், அவ அப்படி பண்ணிட்டான்னு பேசுறது. இங்க இவன் என்ன தினம் பண்ணா? தேவனையே குறை சொன்னான். வித்தியாசம் புரியுதா புரியலையா உங்களுக்கு? எங்க தேவனிடத்துல போய் என்னுடைய குறைகள்லாம் சொல்றது இருக்குது. நம்ம சூழ்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, கணவனை பத்தி அவங்க கூட சரி, மனைவியை பத்தி, பிள்ளைகளை பத்தி எல்லாம் குறை பேசுறது ஒண்ணு. இவர்கள் தேவனையே குறை பேசுனாங்க. என்ன? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் தாமதித்துட்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க, இவர்களுக்கு எந்த சூழலில் இதை பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் அந்த பின்னணி சொன்னா அது புரியும். 70 வருஷம் அவர்கள் சிறையிருப்பின் அனுபவத்துல போகணும். அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்ல, இவங்க பண்ண கூத்து. கரெக்ட் தானே? தேசத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கல, அதனால ஆண்டவர் அவர்கள் அனுப்பினாரு. இது ஒன்னும் புதிதான அனுபவம் இல்லை. இவருடைய பழைய வரலாற்றை புரட்டி பார்த்தா வசனம் சொல்லுது, அவர்கள் ஏற்கனவே 400 வருடங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தவர்கள். 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் தம்முடைய மீட்பை குறித்து சொல்லி துல்லியமாக நிறைவேற்றினார். அது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஆண்டவர் உங்க லைஃப்ல அமைதியா இருந்தா பரவாயில்லையே, என் பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கங்களிலும் தேவன் உண்மையுள்ளவர் எழுதிக்கிட்டே வந்திருக்குதுங்க. கடந்த நாட்களில் நான் கடந்து போன ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி வருவதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினான் இருக்கும் பொழுதே சொல்றான், என் சூழ்நிலை மாறலையே, ஆண்டவர் என்னை கைவிட்டார். ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஒரு வசனம் உண்டு, வாசிக்கலாமா? இவருடைய பழைய அனுபவம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 41. எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 41. 430 வருஷம். இந்த 30 வருஷம் அவங்க செழிப்பா இருந்த நாட்கள், யோசேப்பினுடைய நாட்கள். கரெக்டா? அடிமைத்தனம் என்பது 400 வருஷங்கள். ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்லும் பொழுது அவர்கள் 400 வருஷம் அடிமையா இருப்பார்கள். சரி, 430 வருஷம் முடிந்த, பேசுங்க, சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. 430 வருஷம் முடிஞ்சு ஒரு வாரம் இருங்கப்பான்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. அன்னைக்கு கிளம்ப வச்சுட்டார். அன்னைக்கு கிளம்ப வச்சுட்டார். இது வரைக்கும் அப்போ ஏன் ஆண்டவர் அது வரைக்கும் காணாம இருந்தார்? நாம கைவிட்டார் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். பின்னால் உங்களுக்கு வசனங்களை காட்டுறேன். ஆண்டவர் என்ன கைவிட்டார் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் படுகிற உபத்திரவங்களையும் வேதனைகளையும், எகிப்திய ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் பாடுகிற எல்லா உபத்திரவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன்.
அவருடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். பிரதர், நான் மாத்திரம்தான் அந்த பாதையில போயிட்டு இருக்கிறேன், தேவன் இதை கண்டுக்காமலே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, இங்க பார், உனக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டே இருக்குது, உனக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டே இருக்குது. நான் உனக்கு ஆறுதல் செய்யும்படி எல்லாவற்றையும் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறேன். ஆறுதல் யாருக்கு தெரியுமா தேவை? துக்கப்படுறவங்களுக்கு தான் ஆறுதல் தேவை. அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் நான் நாள் குறிச்சு வச்சிருக்கிறேன். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல அப்படிதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் என்னை கொண்டு வந்து ஒரு பார்டர்ல நிறுத்தும் பொழுது என் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று வச்சிருப்பார், ஒரு பிரேக் த்ரூ வச்சிருப்பாரு. அங்க நின்று நாம் அப்படி புலம்பி பேசிட்டு இருப்போம். உதாரணத்திற்கு ரூத் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார்னு கேள்விப்பட்டோம்னு ரூத்தும் நகோமி அப்படியே வர்றாங்க. நகோமி இங்க வந்து நின்றுட்டு பார்டர்ல இருந்து சொன்னா, ஐயோ, சர்வ வல்லவர் எனக்கு கசப்ப கட்டளையிட்டார், அவர் எனக்கு கிளேசத்தை உண்டு பண்ணினார், அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் என்ன கைவிட்டார். முதல்ல அவர் இந்த பிரச்சனைக்கு காரணம் அவர் இல்ல, அது வேறு. நகோமிக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவரா? ஆண்டவர் இல்ல. ஆனாலும் எப்படி தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினாரோ அதே விதமா இவட வாழ்க்கையிலே காணப்பட்ட முறிவையும், இவட வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா உபத்திரவங்களையும் கூட மீட்டெடுக்கும்படி தேவன் அப்படியே கொண்டு வந்து பெத்லகேம் பார்டர்ல கொண்டு நிறுத்தினாரு. பார்டர்ல நின்றுட்டு சொன்னா, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், நான் மாறா என் வாழ்க்கை கசப்பு கசப்பு. பிரதர், இயேசு நாமத்தினால் நான் டிக்ளேர் பண்றேன், இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2025வது வருஷம் நீங்களும் நானும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற டர்னிங் பாயிண்ட், ஒரு பிரேக் த்ரூ பவுண்டரியில் அந்த பார்டர்ல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? நான் என் தேவனுடைய திட்டப்படி யோசிச்சு பாருங்க. அந்த 1வது அதிகாரம் கடைசி வசனத்துல முடியும் பொழுது எப்படி தெரியுமா முடியும்? அது வார்கோதுமை அறுப்பின் துவக்க நாளாய் இருந்தது. இவன் நினைச்சா கசப்பு கசப்பு கசப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கிருந்து தான் ஆண்டவர் அவளுக்கு புதிய வாழ்க்கையை வச்சிருந்தார். நான் நேற்று ராத்திரி கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு அது ஒரு மாறுதலை கொண்டு வரும்படி, நன்மையான காரியங்களை கொண்டு வரும்படி நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரைக்கும் கசப்போட தான் இருந்தோம், கடந்த நாட்களில் இழந்த காரியங்கள் ஏராளம் உண்டு, நாங்கள் நிறைவுள்ளவர்களாக போனோம் ஐயா. எத்தனையோ பேர் இன்றைக்கு குறைவுள்ளவர்களாக நாங்கள் நின்றுட்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் ஆண்டவர் எங்களுடைய விதவை இருப்பின் நிந்தையை எங்களை விட்டு நீக்குகிற இடத்திற்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிற இடத்துல, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை நீக்கத்தக்கதான இடத்துல நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் எங்களுக்கு ஏற்கனவே ஆறுதலை கட்டளையிட்டு இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில சில நேரத்தில் அப்படித்தான் புலம்பும் பாருங்க. தேவன் நமக்கு ஒரு நன்மையை கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது அவைகளை புரிந்து கொள்ளாமல், உதாரணத்திற்கு ஆதியாகமம் 42வது அதிகாரம் 36வது வசனத்துல, ஜெனிசிஸ் சாப்டர் 42:36 யாக்கோபு சொன்னா, இது எல்லாமே எனக்கு விரோதமா நடக்குதுங்க, எல்லாம் எனக்கு விரோதமா நடக்குது. எது விரோதமா நடக்குது? யோசேப்பு என்னை விட்டு போனது எனக்கு விரோதமா நடக்குது, மாத்திரமல்ல சிமியோன் போனது விரோதமா நடக்குது, பென்யமீன் போக போறது அது எனக்கு விரோதமா நடக்குது. விரோதம் எனக்கு எல்லாம் அகைன்ஸ்ட் நடக்குது, அகைன்ஸ்ட் நடக்குது. நீங்களும் நானும் பார்க்கிற சூழ்நிலை நமக்கு விரோதமா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதரிசனமான ஒரு தேவனுடைய கரம் பின்னால இருந்து ஒவ்வொரு காரியத்தை நமக்காக நிறைவேற்றி வருகிறபடினால எல்லாரும் கரங்கள் ஒருத்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? இவைகளெல்லாம் நன்கு அறிந்தபடினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நல்ல கர்த்தர் பாருங்க. நான் யோசிச்சேன், யாக்கோபு சொன்னா எனக்கு எதிராய் நடக்குது, நகோமி சொன்னா எல்லாம் எதிரா நடக்குது, ஜனங்களும் சொன்னாங்க எனக்கு எல்லாமே எதிராவே நடக்குது. தாவீது என்ற ஒரு மனுஷன் மட்டும் சொன்னான். சங்கீதம் 37:25 எல்லாரும் வாசம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.
கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தருமே இதை வாசிக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு தெரியல இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு. Psalm 37:25. என் பிள்ளைங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் இது ஒரு வசனத்தை தைரியமா சொல்லுவேன். பெற்றோர் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்னால அவர் பார்வையில பிரியமா இருக்குன்னு அந்த வசனத்தை தைரியமா அறிக்கையிடலாம். ஐயோ கைவிட்டாரே கர்த்தர் அப்படி புலம்புறது இல்ல. வாசிங்க இப்போ சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தே முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும். ஆண்டவர் கைவிட்டாரு, அவர் சீயோனோ கர்த்தர் கைவிட்டார் 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 கைவிட்டாரும் புலம்புறாள். அப்படி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இவனை மாதிரி போல்டா பேசலாம். நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும், அப்பத்தை எனக்கு சாப்பாட்டுக்கு அலைஞ்சு திரிகிறதையும் நான் பார்க்கவே இல்லைங்க. எப்ப தெரியுமா சொன்னா தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு நாட்கள்ல தைரியமா பிரகடனப்படுத்தினான். இதை ஒண்ணு மாத்திரம் நீதிமானுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நாளும் இப்படி இறந்து திரிகிற குறைவுள்ள அனுபவத்தை அனுமதிக்கவே மாட்டாரு. எப்ப தெரியுமா? நீங்களும் நான் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது. அவருக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இறங்குகிற நல்ல கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவங்க சொன்னாங்க கர்த்தர் என்ன கைவிட்டாரு, தேவன் என்ன மறந்துட்டாரு அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே கட்டளை இட்டுட்டேனே, நான் உனக்கு எல்லா நன்மைகளையும் கட்டளை இட்டுட்டேன். கட்டளை இட்ட பிறகு நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எதுக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக அவர்களை விட்டார் அப்படின்னா, நான் நேற்று யோசிச்சுட்டு இருந்த காரியம். எதுக்கு கொண்டு போய் அவர்களை பாபிலோன்ல கொண்டு போய் சிறையிருப்பா போட்டார் அப்படின்னா, இவன் தேவனோடு நடக்கிற நாட்களில் எல்லாம், அல்லது தேவ பிள்ளையாக வாக்குத்தத்தம் பெற்ற இடத்துல இருந்த நாட்களில் எல்லாம் இவனுடைய எண்ணம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் விக்கிரங்கள் மேலேயே இருந்துச்சு. கவனிக்கணும் ஏங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல தேவனோடு வாழக்கூடிய அனுபவம் இருக்கும் பொழுது இவன் இருதயம் அப்படியே விக்கிரங்களை நாடி நாடி போச்சுது பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இதே நாடிட்டு இருக்கிற, நேர நீ அங்கேயே போய் உட்காந்துக்க. பாபிலோன் விக்கிரங்களால நிறைஞ்ச இடம், விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச இடம், நடுவுல கொண்டு போய் தூக்கி போட்டுட்டாரு. போட்டுட்டு என்ன சொல்லுவாங்களே, எல்லாம் சலிச்சு போச்சு அப்படின்னு. தேவன் ஒருத்தர் தான் சலிச்சு போக மாட்டாரு. பார்த்தாரு, விக்கிரம் தானே விரும்புற, இப்போ அது ஒண்ணு திருப்தி ஆக்குதா பாரு, உள்ள தூக்கி போட்டாரு. 70 வருஷம் முடியறதுக்குள்ள ஒன்னும் திருப்தி ஆக்கவே முடியல. நான் அடிக்கடி யோசிப்பேன், இங்க எல்லாம் திருவிழா அதுன்னு ஆட்டம் போடும் பொழுது நல்லா கொண்டாட விடு. உனக்கு வாழ்க்கையில திருப்தி இல்லாம கரெக்டா எங்க திருப்தி கிடைக்குது அங்கதான் நீ திரும்பி ஆகணும். ஒரு இல்லையே சொல்லுவோமா? ஆண்டவர் பாபிலோன்ல அப்படித்தான் போட்டாரு. ஐயோ முடிஞ்சிட்டு, விக்கிரங்களால எங்களை திருப்தி ஆக்க முடியலையே. ஆண்டவரே, எருசலேமை நாங்க பாக்குறையா, இடிஞ்சு போன மதில்கள் நினைக்கிறோம். கர்த்தர் சிலர் வாழ்க்கையில இப்படி செய்ய வேண்டி இருக்குது. தேவனை சார்ந்து வாழக்கூடிய நல்ல அனுபவங்களை கொடுத்த பிறகும் நம்முடைய எண்ணம் வேற எங்கேயாவது மேஞ்சிட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, வேணா போய் பார்த்துட்டு தான் வாயன், ஒரு 50 வருஷம் கடந்துட்டு வா. எத்தனை நல்ல தேவன் பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒண்ணு மாத்திரம் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புறார். இந்த பார், நான் உனக்கு ஏன் தெரியுமா ஆறுதலை கட்டளையிட்டேன், நான் உனக்கு ஏன் தெரியுமா நான் இறங்குறேன், உன்னை நான் வரைஞ்சிருக்கிறது என்னுடைய உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறேன். நீ கேட்கிற மறந்துட்டார் எனக்கு இதை செய்யல. யோசிச்சு பாருங்க, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன மறந்துட்டார்னு நினைக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் பாருங்க. வாசிங்க அந்த 49வது அதிகாரம். ரொம்ப நேரத்தெல்லாம் இதை வாசிக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம். 49வது அதிகாரம். என்ன மறந்துட்டாரு கர்த்தர், என்ன கைவிட்டாரு, நீங்கள் நானும் புலம்பிட்டு இருக்கிறோம்ல, அவரு என்ன செய்யறாரு பாருங்க. 17வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு 16ல, இதை உள்ளங்கையில உன்னை வரைஞ்சிருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுது என் முன் இருக்கிறது. 17வது வசனம். குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. என்னை நிர்மூலமாக்கினவர்கள். நான் சொல்றது மாமான மச்சான மாத்திரம் பேசல. வாழ்க்கையில் அது வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், அல்லது சத்துரு கொண்டு வருகிற எந்த திட்டங்களா இருக்கலாம். வாசிங்க இப்போ. என்னை நிர்மூலமாக்கினவர்களும் என்னை பாழாக்கினவர்களும் என்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அடுத்தது 19வது வசனம். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும்
இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள், ஒன்னு நிர்மூலமாக்கினவன், இன்னொன்னு பாழாக்கினவன். இங்க சொல்றாரு உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். அடுத்து 20வது வசனம். இதெல்லாம் ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு அவன் புலம்பிட்டு இருந்தான். அதனால கர்த்தர் சொல்றார், பிரதர், என் வாழ்க்கையில் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் வரவே வராதுன்னு புலம்பிட்டு இருந்தவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வாசங்க இப்போ நீங்க எதுக்குன்னா எடுத்துங்க, எழுத்தின்படியே எடுத்துக்கங்க, உங்க வாழ்க்கையில பெருக்கத்துக்கு எடுத்துக்கங்க, எதுக்குன்னா எடுத்துக்கங்க. வாக்கு பண்ணின தேவன் இன்னைக்கு மாறாதவரா இருக்கிறார். வாசிங்க, பிள்ளைகள் சிறந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகீரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். இப்ப அடுத்து வசனம் தான் என்ன ரொம்ப நேத்தெல்லாம் உண்மையாகவே வாசிக்கும் பொழுது எனக்குள்ளாக கண்ணீர். வாசிக்கலாமா? 21வது வசனம். அப்பொழுது நீ வாசிங்க, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். தனியா இருக்கும் பொழுது என்ன பேசணும்? ஒண்டியா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே. நீங்களும் நானும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது பின்னால் அவர் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு. என்ன தெரியுமா வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு? திரளான நன்மைகளை உங்களுக்காக எனக்காக அவர் உருவாக்கி வச்சுக்கிட்டே இருந்தார். ஆமென். அதனாலதான் சொல்றேன், சடன் சேஞ்ச், சடன் தான் ஒண்ணு மாறும். இந்த சடன் பிரேக் த்ரூ ஒண்ணு இருந்துருவாங்க லைஃப்ல. எப்படி மாறுதுன்னே தெரியாது. நீங்களும் நானும் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனாலும் நம்முடைய நினைவுகளையும் அவருடைய நினைவுகள், நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகளும், இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு வித்தியாசமா இருக்கிறதுனால ஒரே நாள் இரவுல மொத்த சூழலையும் கர்த்தர் நமக்காக மாற்றி அமைச்சிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, இங்க பாரு, இல்லையே இல்லையே மனசுக்குள்ள நினைப்ப, சூழ்நிலைகள் மாறும். நான் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீ எப்படி தெரியுமா யோசிப்ப? நான் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நான் தனி, அதான் வசந்த வாசிங்க பார்ப்போம். நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவ்வளவு காரியங்கள் எனக்கு பின்னால செய்து இருந்தது யார்? ஹல்லேலூயா. 22வது வசனத்தை வாசிங்க. இதோ ஜாதிகளுக்கு நேராக, இன்னொருத்துல சொல்றதா, உனக்கு நான் செய்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி ஜாதிகளுக்கு நேராக என்னுடைய கரத்தை உயர்த்துவேன், ஜனங்களுக்கு நேராக என்னுடைய குமாரரை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்தைகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 23வது வசனத்தினுடைய பின்பகுதி வாசுங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். தேவன் இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களோட தொடர்ந்து வர்றத பாருங்க. 24வது வசனம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? ஓன் கேள்வி என்ன? என்னுடைய சிறையிருப்பு எங்க இருக்குது? பராக்கிரமன் கையில் இருக்குது. நியாயமான தண்டனை, இது மாறவே மாறாது. நீ சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு 25, நீ அப்படித்தானே நினைக்கிற, ஆனாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். ஆமா, பலவந்தன் விடுவிக்கவே முடியாதுங்க. பாபிலோன் அன்னைக்கு சூப்பர் பவர், விடுவிக்கவே முடியாது. இறக்கம் இல்லாதவன், அவன்கிட்ட இருந்து விடுவிக்கவே முடியாது. வாசிங்க, யார் யாரெல்லாம் பிள்ளைகளை குறிச்சு கவலையோடு இருக்கிறீங்க பெற்றோர், வாசிங்க. இப்போ உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். கரங்களுடைய சத்தமராலே சொல்லுவோமா? என் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என் ஆண்டவர் எனக்கு அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னைக்கு எனக்கு அவர் இறங்க தொடங்கி இருக்கிறார். இவ்வளவு பராக்கிரமான காரியங்கள் அவர் செய்கிறபடினாலதான் சொல்றார், ஏ வானங்களே பாடுங்கள், பூமியை கம்பீரித்து மகிழு, பர்வதங்களே கைகொட்டி ஆர்ப்பரியுங்கள். ஏன்? என்னுடைய ஜனங்கள் இதுவரைக்கும் நிந்த இருப்புல, இதுவரைக்கும் அவமானத்துல, சிறை இருப்புல இருந்தாங்க. நான் அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில உன்னை சொல்லி முடிக்கிறார். 26வது வசனம். 26வது வசனத்தை பின்பகுதி பாருங்க. கர்த்தரும் யாக்கோபின் வல்லோருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பெருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறங்குகிற ஆண்டவர், என்னை மறக்காத ஆண்டவர்.
யோசிச்சு பாருங்க. இதற்கு அவரு சொல்லக்கூடிய அத்தாட்சி என்ன தெரியுமா? நான் உன்னை I have tattooed in my hands, in the palms of my hand. பாருங்க, உன்னை நான் உள்ளங்கையில பச்சை குத்தி வச்சிருக்கிறேன்றார். நம்ம ஊர்ல தான் இந்த ரக்ஷா பந்தன் சொல்லிட்டு கயிறு கட்டுவாங்க. அண்ணன் தங்கச்சி, அல்லது அண்ணன் நினைக்கிறவங்க தங்கச்சியா நினைக்கிறவங்க எல்லாம் இருந்து போயிரும். ஆண்டவர் உன்னை ரக்ஷா பந்தன் கயிறு மாதிரிலாம் கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லல. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லு, உன்னை நான் செதுக்கி வச்சிருக்கிறேன்றாரு. உன்னை நான் உள்ளங்கையில செதுக்கி வச்சிருக்கிறேன். பிரதர், ஆண்டவர் என் மேல நினைவா இருக்கிறாரா? என்ன மறந்துட்டாரு? என் சூழலை மாறல. நான் அன்னைக்கு கூட ஒரு வீட்டுல சொல்லும் பொழுது சொன்னேன், சகரியா 13:6 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்பான். என் சிநேகிதன் வீட்டிலே காயப்பட்டதுனாலே உண்டானவைகள். ஒன்லி மேன்மேட் திங் இன் ஹெவன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோடைய கரங்கள்ல இருக்கிற காயங்கள் தான். பரலோகத்துல கூட ஆண்டவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி தான். இன்னைக்கும் பரலோகத்துல இயேசு இருக்கிறார், சிங்காசனத்துல இருக்கிறார். எப்படி தெரியுமா இருக்கிறாரு? கரங்களிலும் கால்களிலும் விழாவிலும் அடிக்கப்பட்ட குத்தப்பட்ட காயங்களோடு இருக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் யார் தெரியுமா நினைப்பாரு? பஸ்டினை நினைப்பார். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை நினைப்பார். நான் பேசுறேன் இந்த நிமிஷத்துல கூட கரங்களை பார்க்கிற ஆண்டவர், கால்களை பார்க்கிற ஆண்டவர் உங்களை என்ன தான் நினைச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளைக்கு நான் இறங்கினேன், என் பிள்ளைக்கு நான் ஆறுதல் செய்வேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில பாழான ஒவ்வொன்றையும் நான் கட்டி எழுப்புவேன். தேவன் மாறவே மாறமாட்டார். ஆமென். உண்மையுள்ள கர்த்தர். இன்னைக்கு வீட்டுல போய் இந்த 49வது அதிகாரத்தை ஒவ்வொரு வசனமா எழுதி ஒவ்வொரு வசனமா வாசிச்சு, எனக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீர் செய்வீர். கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் வச்சிருக்கிறீங்களையா, எனக்கு நீங்க செய்யுங்க. நல்ல கர்த்தர் அவர். ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பார்ப்போம். ஆண்டவரே, எத்தனை உண்மையுள்ளவராய் நீர் இருக்கிறீர் ஐயா. என் வாழ்க்கையில எனக்காக நீர் ஏற்கனவே அந்த கிரியைகளை தொடங்கிட்டீரே, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்தின ஐயா. கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ லோ. நம்ம எப்பொழுது நினைவா இருக்கிற நல்ல நன்றி 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 நன்றி. அவரை விட பிஸி உலகத்துல யாரும் இருக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நட்சத்திரங்களுடைய லக்கங்களை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறவர். ஆனாலும் சொல்றாரு, உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்குது. அந்த மதில்கள் எல்லாம் நிர்மலமாய் தான் இருக்குது. எனக்கு தெரியும், நிர்மலமா கிடக்குது இல்ல. குடும்பம் நிர்மலமா இருக்குது, பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் நிர்மலமா இருக்குது. நாம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் பார்த்து எத்தனை நாளைக்கு ஆண்டவரை பெருமூச்சு விடுறது, என் சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்குது, எத்தனை நாளைக்கு ஆண்டவரை நான் பெருமூச்சு விடுறது. கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு முன்னால இருக்குது, நீ நினைக்காத. எனக்கு முன்னால இருக்குது, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உன் லைஃப், உன்னுடைய ப்ளூ பிரிண்ட் என் கையில இருக்குது. உனக்காக நான் குறித்த அந்த அப்பாயிண்டட் டைம் ஒன்னு இருக்குது. உன் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் சொல்ல அந்த நேரம் உண்டு. உன்னை மாத்திரம் மனசுல வச்சுக்கோ. மாம்சமான யாருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில உன்னை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் சொன்னவர் அவர். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களுக்கு இறங்குகிற கர்த்தர், எங்களுக்கு ஆறுதல் செய்தவர் எங்கள் தேவனே. நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன். நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால நாங்கள் முத்தரிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் உண்மையுள்ளவர் என்று நிரூபணம் பண்ணுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். மே மாதம் முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவீராக. ஆண்டவரே, அவருடைய வெறுமையான இடங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். எங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய ஐயா. பலவீனங்களை நீக்குங்க, குறைகளை நிறைவாக்குங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த மாதத்தை காண செய்தவர், நேர்த்தியா என்னை நடத்துவீர் ஐயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நன்றி 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 நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாதத்திற்காய், இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு இறங்கி ஆறுதல் செய்து எங்களை திரும்ப கட்டி எழுப்பி, மாத்திரமல்ல எங்களுக்காக எல்லா கிரியைகளையும் எங்கள் கண்கள் காணவில்லை என்றாலும் நீர் நடப்பித்துக் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் அதை காணும்படியும் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கி இருக்கட்டும், பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை நம்பி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் நீர் சொன்னீரே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று. கர்த்தர் அதன்படியே செய்யா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளின் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் நடக்க போற VBS மற்ற எல்லா ஸ்பெஷல் ப்ரோக்ராமை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஊழியத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வெயிலின் கொடுமைக்கு அதனால எந்த தீமையும் அணுகாதபடிக்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை காத்துக் கொள்ளுவீராக. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே. கர்த்தர் செய்யும். பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையில கர்த்தர் ஆசீர்வதி ஐயா. அவர்கள் அறிக்கையிட்டதன்படியே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெருக்கத்தையும் செழிப்பை உண்டு பண்ணுவீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சி சொன்ன எல்லா நல் வார்த்தைகள் நிறைவேற்றுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed month. ஒரு சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க.